அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அல்லது அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த பிராபவ, அது தூய தமிழில் சொல்கிறப்ப பராபவ தமிழ் புத்தாண்டு இந்த 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு. ஆனால் இண்டிவிஜுவலான அறிவுறுத்தல்ங்கிறது தனித்தனி வீடியோவோ ஒவ்வொரு ராசிக்கும் போடுறேன். இப்போ கன்சால்டேட்டாக அந்த 12 ராசிக்கும் 3 கேட்டகரியில் பிரிப்பேன். அதை ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு முன்னோட்டமாக. இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இப்போ இது 40வது ஆண்டு. தமிழ் ஆண்டுகள்னால் 60 ஆண்டுகள் இருக்குது. அதில் 40வது ஆண்டாக பராபவ அப்படின்னு வருது. பராபரம் அப்படின்னாலே தெரியும். பரானாலே பெரியது அப்படின்னு ஐடியா பண்ணலாம். பவ அப்படின்னா அப்படி இருக்கிறது, ஆகுதல், தோற்றம் அப்படின்லாம். அது பவஸ்து அப்படி சுப அப்படிலாம். அது அது சமஸ்கிருதவ இது ஒண்டி பேக்கே 4 விதமான உச்சரிப்பாங்க. தொண்டையிலேருந்து, நெஞ்சிலேருந்து, அடிவயிற்றுலேருந்து கீழே இப்படிலாம் பண்ணுவாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சமஸ்கிருதம் கரெக்டாக வரும். அது அப்படி ஒரு அடித்தளமாக இருக்கும், அது ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு தமிழ் தான். இப்போ பிராபவ அப்படின்னு சமஸ்கிருதத்துலேயும் பராபவ அப்படின்னு. அப்போ பராபரம்னா பரான்னா பெரிய பெரிய அமைப்பாக, பெரிய தோற்றமாக. சில பேர் இந்த தமிழில் அந்த பெயரை இது பண்ணுறப்ப அருள் தோற்றம், அருட்தோற்றம்பாங்க. அருள் பராபரம்னாலே அருள் கொடுக்குற, கடவுள்னாலே அருள் கொடுக்கறது தானே. அவன் அருள் வேண்டும் அப்படின்னு தானே சொல்கிறோம். அருள் தோற்றம் அப்படின்னா புதுசாக உருவாகிறது. இந்த ஆண்டு அப்படி இருக்கும். ஏன் அது மாதிரிலாம் அந்த காரண காரிய பெயர் நமது முன்னோர்கள் வைக்கிறாங்க அந்த அனுபவத்தில் அப்படின்னாக்கா, அந்தந்த கோள்கள் அந்த பதவி ஏற்கிறாங்க. அந்த கோள்களோட தன்மைக்கு ஏற்றபடி தான் அந்த ஆண்டோட பலன்கள் இருக்கும். அதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு ஐடியாவை பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுக்கான ஒவ்வொரு ராசிக்கான அந்த அறிவுறுத்தல்ட்டே அந்த இதை சொல்லுவேன், கைடன்ஸ் கொடுப்பேன். இப்போ 14 வருகிற 14/4/2026 அன்று 9:35 காலம்புற 9:35 AM அப்போ இந்த சூரியன் மேஷத்திற்குள் பிரவேசம் பண்ணுறார். தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ அந்த 14/4/2026 9:35 இந்த ஆண்டு பிறக்குது. 40வது ஆண்டாக பராபவ. பவனாலே அது ஒரு அமைப்பு, அதுபோல் அதுவாக ஆகுதல் அப்படின்லாம். அதுக்கு வெவ்வேறு இது சொல்கிறாங்க. பவன்னா அப்படியே இருத்தல் அப்படின்லாம் வரும். அந்த ஒரு உணர்வு எதோட சேர்றதோ. இந்த பராபவன்னாக்க அப்போ கடவுளோடு இருத்தல் போல். அதனால தான் அருள் தோற்றம் அப்படின்னு. எல்லோருமே, நான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு மெடிடேஷன் சொல்லுவேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்து மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகலாம். இப்போ இந்த ஆண்டில் யார் மேஜர் பொறுப்புகளை எடுக்கிறாங்க, ராஜாவாக யார் இருக்கா அப்படின்னா குரு பகவான். இந்த ஆண்டுக்கான ராஜா யார்? குருனாலே உங்களுக்கு தெரியும். அது முழு சுபர்கோள். குரு பார்வை கோடி பெரும்பாங்க. அது எல்லா ராசிக்கும் நன்மையை மட்டும் செய்கிற மாதிரி. அந்த குரு அந்த உங்கள் ராசியை பார்த்தா, அதுக்கு ஜோதிடத்திலே வேறு கூட்டணி இருக்குது. 2 கூட்டணி இருந்தாலும் இது கூட்டணிக்கு ஏற்றபடிலாம் நடக்காது. குருக்கே நான் ஜென்ரலாக சொல்லுவேன், இந்த தேவகுருக்கு எல்லோருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறது. ஸோ அவர் ராஜாவாக வர்றதால மேக்சிமம் நன்மைகள் நடக்கிறது. எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் நன்மை நடக்கிற மாதிரி தான் இந்த ராஜா பார்த்துக்குவார். ஆனால் இந்த மந்திரியாக யார் வர்றா அப்படின்னா செவ்வாய் வருகிறார். என்னதான் ராஜா அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க முடியுமோ இல்லையா, அவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியாது. மந்திரி தான் சூப்பர்வைஸ் பண்ணுவார். அவர் தான் களத்தில் இறங்கி ஆளுங்க வேலை செய்கிறத பார்க்க முடியும். ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுருவார். இப்போ குருன்னா எல்லோருக்கும் நல்லது நடக்கிற மாதிரி அப்படி ஐடியா, நேர்மை, ஒழுங்கு, நியாயம் அந்த மாதிரி ஒரு தன்மையில் அப்படி கொடுத்துருவார். பட் செவ்வாய்ங்கிறது நான் சொல்லியிருக்கேன் மோடு முட்டிக்கோள்.
அப்போ மந்திரி என்ன பண்ணுவார், செஞ்சீங்கன்னா மரியாதை, இல்லாட்டி அடி வட்டி தீவிரமாக இருக்கும். அது மாதிரி தான் சூழல் வரும் எல்லா இதுலேயும். வேலை தொழிலாக இருக்கட்டும், இது வேற இந்த நாடுகளுக்கு இடையே இந்த போர்கள் அது இதெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரி செவ்வாய்ங்கிறப்ப நான் இதான் நியாயம், இதான் தர்மம், செய்யலைன்னா உதப்பேன். அது நியாய தர்மத்தை சொல்கிறப்பயே சரியில்லைன்னா ஒழுங்குபடுத்துவேன். சில ஆசிரியர்கள் அப்படி தானே இருப்பாங்க. சில ஆசிரியர்கள் அன்பாக சொல்லிவிட்டு அவங்க எலிச்சவாய் பேர் வாங்கிடுவாங்க, ஏன்னா எல்லோருட்டையும் நல்லவங்களா. சில ஆசிரியர்கள் இன்றைக்கும் குச்சி எடுத்துகிட்டு போய் உதப்பாங்க, மற்றவங்களை பயமுறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செவ்வாய் இருக்கிறப்ப கொஞ்சம் தீவிரம் இருக்கும் செயல்பாடுகளில். சரி, இவர் மந்திரி சூப்பர்வைசர் தான். ஆக்ஷனில் இறங்கி வேலை செய்யக்கூடியது யார், சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வருகிறார். சந்திரன் அன்பு, பாசம், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டினாலும் குழப்பம், நெகட்டிவ் அது. அதனால் செயல்படுத்தக்கூடியவர் குழப்பத்தில் மாற்றி மாற்றி செய்கிறது, திரும்ப செய்கிறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று, அந்த துக்ளக் ராஜ்யம் மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் இருக்குது. குரு நல்லவர் தான் ராஜா, பட் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்துட்டு விட்டுருவாருன்ட்டேன். சூப்பர்வைஸ் பண்ணுற இவர் மோடு முட்டியாக டென்ஷனாக இருக்கிறவராக இருக்கார். செயல்படுத்துபவர் குழப்பம் உள்ளவரா, பாசக்காரரா. இப்படி அப்படி அன்பு பாசம்னா தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி, ஒரு நியாயம், வேண்டப்படாதவங்களுக்கு ஒன்று, அப்படிலாம் வரும். அந்த மாதிரி ஒரு தன்மையெலாம் இருக்கிறதால நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி தேவையில்லாமல், ஏன்னா ஏதாவது தவறு பண்ணால் தானே மந்திரி செவ்வாய் வெடுக்கு துடுக்குன்னு செய்ய வைப்பார். இதெல்லாம் என்னமோ கதை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு இருக்கோம். நீங்கள் அந்த பாவனையில் மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஃபீலோடு இருந்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும். அதை அப்ளை பண்ணி பார்க்குறப்ப அந்த உண்மைத்தன்மை தெரியும். அதுக்காக தான் இந்த ஆண்டே பராபவ, அந்த பரம்பொருள் தன்மையோடு, பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஆண்டு. அப்படி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், அது எந்த ராசியாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். எல்லோராலையும் அது மாதிரி இருக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டு. அப்படியே இருக்கக்கூடியவங்க, அந்த பரம்பொருளோடு இணைந்து இருக்கக்கூடியவர்களும் எப்போதும் இணைந்து இருக்க முடியுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதனால தான் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், உலகனாலே அப்படி தானே இருக்கும். நன்மை தீமை கலந்தது தானே, இரவு பகல், பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம பலன்களாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த 12 ராசிகளில் என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். எந்த கேட்டகரியில் உங்கள் ராசி வருது, எத்தனை சதவீத நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற இன்ட்ரொடக்ஷன் ஒண்டி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 3rd ரேங்கில் வரக்கூடிய ராசிகள், அதாவது போராட போகும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் 4 ராசிகள் வருகிறார்கள். அவர்களை பற்றி தான் அந்த 4 ராசிகள் எந்த வகையில் போராட போகிறாங்க, அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 3rd ரேங்கில் கொடுத்துருக்கேங்கிறதால ரொம்ப வீக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த போராட போகும் ராசிகள் அது தலைப்பு நெகட்டிவாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா மேக்சிமம் இந்த வரக்கூடிய 4 ராசிகளில் பூர்வ பாக்கியாதிபதியாக, பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய ஆள் தான் உச்சமாக்குறார். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 ராசிகளும் பெரிய அளவுக்கு போராட வேண்டியதில்லை. அந்த சாய்பாபா சொல்கிற மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் அப்படிம்பார். இந்த பொறுமையும் நம்பிக்கையும் இருக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிப்பார்கள்னு. அதை கடைபிடிச்சா ஈஸியாக இருக்கும். தலைப்பு ஏன்னா அவங்க ஈஸியாக கிடைக்காதுங்கிறதுக்காக 3rd ரேங்க் போட்டு போராட போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வர்றது மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்கள். இப்போ மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களும் போராடக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக அந்த குரு உச்சமாகிறார். ஆக்சுவலாக இந்த ஆண்டினுடைய ராஜா உச்சமாகிறார். ஆனால் அவரே பூர்வ பாக்கியாதிபதியாக வருகிறார், மேலும் 12க்குரியவனாக வருகிறார். 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம குரு அப்படிங்கிறது அஷ்டம குருவில் பாதி பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் அங்கே 3rd ரேங்கில் போட்டிருக்கேன். பட் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கோள்கள் கெடுக்க முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகிறப்ப நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு பரம திருப்தி வரும். சின்ன பிரச்சனைகள்
சிக்கல்கள் துன்பங்கள் வந்தால் கூட சிரிப்பீங்க. இப்படிதானே வரும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு யோகி போல ஞானி போல பார்க்கக்கூடிய தன்மை, அந்த நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவை பார்த்து திருப்தி அடையக்கூடிய தன்மை, ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு 4 ட்ரிப்பு அலையிறதை பற்றி கவலைப்படாத தன்மை, இப்படிலாம் இருக்கும். ஆக இந்த தலைப்புலேருந்து புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக எதுவும் கிடைக்காது, போராடி தான் பெற வேண்டிய இருக்கும். ஆனால் பூர்வ பாக்கியாதிபதி வலுக்கிறதால இறுதி வெற்றி. ஏதோ 3rd ரேங்க் போட்டு தலைப்பு இப்படி கொடுத்துட்டேன்னு பயப்பட வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இறுதி வெற்றி உண்டு. 4 ஆணவத்தில், ஏன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிங்கிறது அந்த வீட்டின் அதிபதி யாரு? செவ்வாய். மோடு முட்டி கோள், வேகம் கோபம் டென்ஷனுங்கிறது இருக்கும், ஒரு நெருப்பு கோள். அப்படி பட்டுன்னு கோவப்படுவீங்க. 4 அகங்காரத்தில் தடார்பிடார்மீங்க. ஏன்னா பாசிட்டிவ் உடல் வலிமை மன வலிமை எதா இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் 4 தன்மையில் பயணித்தாதான் பிரச்சனை. ஹெவியாக போராட வேண்டியிருக்கும். இறுதி வெற்றி கிடைக்குமாங்கிறது சந்தேகம். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இறுதி வெற்றி கிடைக்கும். ஏன்னா பூர்வ பாக்கிய அதிபதி என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகளை சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் நல்லபடியாக முடித்து கொடுத்துருவார், சுபமாக முடிப்பார். அதுதான் பூர்வ பாக்கியம். பூர்வ பாக்கியம்னா போன ஜென்மத்தில் நீங்கள் புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்களை பார்க்கணுமா, மெடிடேட் பண்ணிடுங்க. எதிர்பாராததெல்லாம் நல்லதாக நடக்கும். பயந்துக்கிட்டே இருப்பீங்க, அது பாசிட்டிவாக மாறும். நல்ல பங்குதாரர்கள் அமைவார்கள். மறைமுக பங்குகள் கிடைக்கும், மறைமுக லாபங்கள் கிடைக்கும். அண்டு பெரிய அளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் அமையும். ஆனால் போராடி தான். எதுவும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கிடைக்காது. இப்போ லோன் வாங்கணுமா, ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு பேசணுமா, எல்லாமே 10 வாட்டி அலையணும். ஒரு மன உளைச்சல், ஏன்னா அவன் 12ஆம் இடத்ததிபதியாக வரான். அவன் உச்சமாகிறப்ப தூக்கம் இருக்காது, ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் போராடக்கூடிய ராசிகளில் இந்த மேஷ லக்னம் மேஷ ராசி வருது. இந்த குரு பகவான் பெரிய அளவுக்கு லாபத்தை திருப்தியை உங்களுக்கு கொடுக்கணுமா, மெடிடேட் பண்ணிக்கங்க. அந்தஸ்து மரியாதை உயரணுமா, புதிய தொழில் வேலை வாய்ப்புகளில் ஸ்டார்டிங்கே ஒரு பூம் இருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கணுமா, மெடிடேட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி ஓவராக பண்ணிவிட்டு வேறு மாதிரி விரயமாகி சிக்கலாகி உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள் இருந்தால உங்கள் தசாபுத்தி தான் மேஜர் ரோல். 75% அதுதான். இந்த கோச்சார கோள்களுக்கான இது 25% தான் சொல்லுவேன். ஸோ அப்போ போய் மேஜர் ஒர்க்கு மேஜர் இது செய்கிறப்ப, ஏன்னா 3rd ரேங்க் கொடுக்குறப்ப நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்கணும். நல்லா இருக்கா, தைரியமாக செய்யணும். அதர்வைஸ் யோசிச்சுட்டு தான் செய்யணும். இல்லாட்டி ஓவராக விரயம் ஆகிடும், டோட்டலாக வேனிஷ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி விட்ரும். அதனால தான் இந்த போராட போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் 7ல் விரயச்சனியில் வேற இருக்கீங்க. சனி பகவானும் சேர்ந்து காலி பண்ணுவார். 12ஆம் இடத்ததிபதி உச்சம், பாதகாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். பாதகத்தோட விரயத்தை கொடுக்கறது, விரயங்கள் உச்சமாக இருக்கிறது, அப்படிலாம் இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்களா, கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு இருக்கேன், ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. அண்டு ராகு தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய லாபத்தை கொடுப்பார். எப்போ? இந்த 5ல் உள்ள கேதுக்கான வேலையை நீங்கள் செய்கிறப்ப தான். என்ன 4 தன்மையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா பயங்கர ஆராய்ச்சி பண்ணிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைய வேண்டியிருக்கும். இதே அந்த 5ல் உள்ள கேதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள தோணும், இங்கே சொல்லுது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு லாபத்தை பார்ப்பீங்க. பேராசை வராது. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சரராசிங்கிறதால 11ஆம் இடம்தான் பாதகம். அங்கே ராகு இருந்து பேராசையை தூண்டி விடுவார். அப்போ சிக்கலாகும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க, பேராசை வராது. இந்த புத்தாண்டு ஆச்சரியமான ரிசல்ட்டை, ஏன்னா நீங்கள் தான் மந்திரியாக வரீங்க. இந்த உணர்ச்சி வசப்படுறதை கட்டுப்படுத்துங்க. உணர்ச்சி வசப்படுறது, கோவப்படுறது, டென்ஷன் பண்ணுறதை கட்டுப்படுத்திட்டீங்கனாலே ஆச்சரியமான ரிசல்ட் வரும். பெரிய அளவுக்கு போராட்டம் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் ஈஸியாக கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அது அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. போராடி ஒன்று கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க, அது சூப்பராக இருக்கும்.
அது மாதிரி இப்போ பசிக்குதுன்னாக்க நல்ல பசி இருக்கிறப்ப பழையது கூட சிறப்பாக இருக்கும். பசியே இல்லை அப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நியூ டிஷ்ஷஸ் கூட அது என்னன்னு தெரியாது, ஏதோ சாப்பிடுவீங்க, ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி போகும். இதுதான். ஸோ இந்த போராட்டங்கிறது உங்களை ஒரு சாதனையாளனாக மாற்றுவதற்காக தான், உங்களை உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த போராட்டம் நடக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் ஆச்சரியமான ரிசல்ட் வேணுமா, மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் போராட போகும் ராசிகளில், அதாவது 3rd ரேங்கில் அடுத்து வர்றது யார் அப்படின்னா கடக லக்னம் அண்டு கடகராசி என்புள்ளங்கள் வராங்க. இப்போ கடக லக்னத்துக்கும் இந்த குரு பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாக 9ஆம் இடத்ததிபதியாக தான் வருகிறார். அவர் உங்கள் லக்னத்திலேயே வந்து உச்சமாகிறார். ஆனால் ஜென்ம குருவாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல, அதனால தான் 3rd ரேங்க் போட்டிருக்கேன். பட் பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாக இருக்கிறப்ப நீங்கள் சரண்டரிங் கான்செப்டில் போயிட்டீங்க, சூப்பர். அதுதான் இப்போ மேஷத்துக்கு சொன்னேன். நம்ம சாய்பாபா சொல்கிற மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் நீங்கள் போட்டு குழம்பிகிட்டு இருக்கக்கூடாது, இப்படி அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் குழப்பவாதி. உங்கள் லக்னாதிபதி ராசியாதிபதி சந்திரன். இப்போ ஒன்று யோசிப்பீங்க, அடுத்து மாறுவீங்க, ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி பந்தா விடுவீங்க, ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருப்பீங்க. இப்படிலாம் மனசுக்குரியவன், அப்படி மனசு பாதிக்கும். இப்போ மனசை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக லக்னத்திலே இருக்கிறப்ப மெடிடேஷன் வந்து உட்காரும். மற்றவங்களுக்கெல்லாம் பல மாதங்கள் பல வருடங்கள் பிரயத்தனம் பண்ணி அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு போதத்தை, அந்த ஒரு அனுபவத்தை அடையிறத கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் இந்த பராபவ ஆண்டில் நல்லா அனுபவிக்க முடியும். டோட்டலாக சரண்டர் ஆகிடணும். நம்ம ஒரு டம்மி பீஸ் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு செய்கிறப்ப தான் நன்றாக இருக்கும். இல்லாட்டி 6ஆம் இடத்ததிபதி உச்சமாக்குறதால உங்கள் தசாபுத்தியை பொறுத்து ஓவராக ஆடி கடன் பகை விரோதத்தில் மாட்டிக்குவீங்க. வயதானவர்களாக இல்லை சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா நோயில் பாதிக்கப்படுறது, ஹெவியாக சிக்கலாகிறது, உடம்பு மூமெண்ட்டுக்கு ரொம்ப உடம்பு பாதிக்கப்படுறது பார்த்தாலே தெரியும். இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தா நல்லா இருப்பாங்க, ஆனால் உடம்புல பிரச்சனை இருக்கும், அங்கே வலி இங்கே வலி அதுன்னு. இது சில பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், ஏன்பா என்ன ஆகிட்டா இப்படி அவ்வளோ நல்லா கும்முன்னு இருந்தால் இப்போ அப்படியே துரும்பா இழைச்சிட்டேம்பாங்க இல்லையா, அப்படி. இல்லாட்டி அப்படியே உல்ட்டாவா, என்னப்பா இப்படி ஊதி போட்ட, நல்ல ஸ்லிம்மாக ட்ரிம்மாக அழகாக இருந்த நீ இப்படி உப்பி போயிட்ட, 100 கிலோவை தாண்டி இருப்பப்பில் இருக்க வெயிட்டு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேலையை பார்க்கும். அதனால தான் போராட போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் நல்லது. இந்த குரு பகவான் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தையும், பெரிய அளவுக்கு சூழல், நல்ல பார்ட்னர்ஸையும், பெரிய அளவுக்கு மரியாதை புகழையும் உங்களுக்கு கொடுப்பேன். இல்லாட்டி சிக்கல். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்சமாகிறப்ப என்ன ஆகும், பகை விரோதம் கடன் சிக்கல். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது நெகட்டிவ். மெடிடேட் பண்ணிட்டா தான் இந்த 9ஆம் இடத்ததிபதியாக அவர் ஆக்டிவேட் ஆவார். அப்போ என்ன தான் போராட்டம் கொடுத்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கும். இல்லை பகை விரோதம் போட்டி பொறாமைகளில் சிக்கி உடம்பு வீணாகி மனது வீணாகி கெட்டு போகிற மாதிரி ரொம்ப வீக் ஆகிற. அதனால தான் 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். அதனால் 3rd ரேங்க் கொடுத்ததால் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். மெடிடேட் பண்ணிட்டீங்களா ஆச்சரியமாக இருக்கும். இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு 25% தான் ஒர்க் அவுட் ஆகும். ரிமைனிங் இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள இந்த தசாபுத்தியை தான் சாரும். அது 75%. அதை பார்த்துக்கணும். அதுவும் 3rd ரேங்கில் நான் கொடுத்துருக்குற இந்த 4 ராசிகளும் கண்டிப்பாக ஒரு மேஜர் ஒர்க்கு, புதுசாக ஒரு தொழில், புதுசாக ஒரு பார்ட்னர் அமைக்கிறது, புதுசாக ஒரு வேலை, புதுசாக ஒரு நாட்டுக்கு, புதுசாக ஒரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் செய்யணும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி வலுக்கிறார், நல்லா இருக்கும். ஆனால் அவரே 6ஆம் இடத்ததிபதியாக போடுறதால தான் 3rd ரேங்கில் போடுறேன். அதுவும் சுப பாவமாக இருந்தாக்க உங்களுக்கு 3rd ரேங்க் கொடுத்துருக்க மாட்டேன், 1st ரேங்கில் கொடுத்துருப்பேன். சில பேர் அப்படி தான், என்ன சார் ஒரு ஜோசியர் கடகத்துக்கு அது குரு உச்சங்கிறப்ப 1st ரேங்க்கு பிரம்மாண்டமாக சொல்கிறாரு, நீங்கள் 3rd ரேங்கில் போட்டிருக்கீங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், ஆச்சரியமாக இருக்கும். போராட்டம் ஆனால் இருக்க தாங்க செய்யும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு உச்சமாகிறப்ப எப்படி போராடாமல் இருக்க முடியும்? 10 வாட்டி அலைய வேண்டி இருக்கும், 10 வாட்டி அது எவனும் சொல்கிறத கேட்க மாட்டான். அந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் கவலைக்கிடமாக இருக்கும்.
அண்டு பெரிய அளவுக்கு கடனுக்கு அலையணும். கடன் வாங்கினா நிம்மதியாக இருக்க முடியுமா? கடனுக்கு ஓட தானே வேணும். ஐயோ இஎம்ஐ கட்டணுமே, இதை பண்ணணுமேனு ஓட வேண்டியிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொறுமை நம்பிக்கை வந்துடும். அவர் பார்த்துக்குவார். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப அந்த அனுபவம் கிடைக்கும், அந்த போதம், அந்த ஒரு அதிர்வு, அந்த ஒரு உணர்வு, அதுக்கு போவீங்க. அது சுகமாக இருக்கும். அப்போ நம்பிக்கை வரும். படக்குன்னு அப்படி ரியாக்ட் பண்ணின்னு அப்படி ஓவராக கூத்தாடுறது இல்லாட்டி நொந்து போகிறதுன்னு இல்லாமல் ஒரு சமநிலையில் இருக்க முடியும். எல்லாம் ஒரு பார்ப்போம். அப்படி தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சிரிப்பீங்க. ரொம்ப ஆகும் நடந்தால் கூட அப்பா பரவாயில்லப்பா, மெடிடேஷனை பற்றி வேலை பார்க்குறது நம்மளால் இல்லை. நம்மளாலன்னு நினச்சா தானே, நான்கிற தன்மை இருந்தால் தானே கூத்தாட முடியும். எல்லாம் அவர் செயல். அவர் பிரம்மாண்ட சக்தி, பிரம்மாண்ட நாயகன். அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். இது அவருக்கு ஜுஜிபி அப்படின்னு நினச்சிட்டு அலட்சியமாக இருப்பீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புங்களுக்கு பெருசாக சிக்கல் வராது. ஏன்னா 2ல் உள்ள கேது, 8ல் உள்ள ராகு உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, பார்ட்னர்கிட்ட பிரச்சனை, முறிவு, பிரிவு. அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி விட்ருவார். மெடிடேட் பண்ணிங்கன்னா இந்த ராகு கேது முறிவு, பிரிவு, பார்ட்னர்ஸ்ட்டு பிரச்சனை, லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பிரச்சனை, முறிவு, பிரிவு. நீங்கள் தான் முறிவு, பிரிவை ஏற்படுத்துவீங்க. அப்படி இல்லாமல் தப்பிப்பீங்க. அண்டு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் ஓடணும், வந்துன்னு உட்காந்துருக்கக்கூடாது. என்ன செய்யறதுன்னு அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்பீங்க. அது மாதிரி நிற்கக்கூடாது. அது மெடிடேட் பண்ணால் வரும். அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டு செய்வீங்க. இல்லாட்டி புத்தியில் குழப்பம் இருக்கிறது, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறப்ப மந்தத்தனம், என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு ஸ்தம்பிச்சு நிற்கிறது வேண்டாம். அவன் மேலே பாரத்தை போட்டு களத்தில் இறங்குங்க. 9ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறப்ப இறுதி வெற்றி உறுதி. மேஜர் ரோலுக்கு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோ. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 3rd ரேங்கில் வரக்கூடிய, அதாவது போராட போகும் ராசிகளில் அடுத்து வரக்கூடியது யார் அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள். இந்த சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த 5ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ சூப்பராக தானே தான் சார் சொல்லணும். நீங்கள் என்ன 3rd ரேங்கில் போட்டு வம்பளக்குறீங்க அப்படின்னா, அவர் உச்சமாகக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போ ஈஸியாக கிடைக்குமா? அலைச்சல், போராட்டம், நிம்மதி இல்லாத தன்மை இதோட தான். ஏன்னா அவர் 8ஆம் இடத்ததிபதியாகவும் வருகிறார். 5, 8 கூடையவர். அப்போ ஒரு பயம், ஒரு குழப்பம், என்ன நடக்குமோன்னு தெரியாமல், ஒரு ஸ்ட்ராங்காக எதுலேயும் பிஹேவ் பண்ண முடியாமல் அப்படி தான் இருக்கும். அவர் உச்சமாகிறது நல்லது, அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆனால் பல தடைகளை தாண்டி, பல அலைச்சல்கள், பல போராட்டங்களை கடந்து தான் கிடைக்கும். அதனால தான் 3rd ரேங்க் போட்டிருக்கேன். பட் மெடிடேட் பண்ணிட்டீங்க, அதிர்ஷ்டம் உறுதியாகும். 4ங்கிற தன்மையில். ஏன்னா உங்களுக்கு சிம்ம லக்னம்னாலே கொஞ்சம் ஈகோ அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? சூரியன். அவர் தான் எல்லாத்துக்கும் பவரை கொடுக்குறார். அந்த ஈகோ, 4ங்கிற ஈகோ அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறத செய்யணும்னு ஓவராக ஆடுறதும், மற்றவங்க மதிச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு தியாகியாக மாறி தன்னை இழக்கிறது, ரெண்டுமே தப்பு. ஓவராக ஆடுனாலும் தப்பு, யாராவது மதிச்சிட்டாக்கா அப்படியே கொடுத்துட்றது, எல்லாத்தையும் பாரி வள்ளல் மாதிரி அப்படி பண்ணுறது, அதுவும் தப்பு. ஸோ ரெண்டும் இது பண்ணுவீங்க. ஒரு சமநிலையில் இருக்கணுமா, மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த பூர்வ புண்ணியாதிபதி நல்ல சுப செலவுகளை, என்னதான் அலைச்சல் இருந்தாலும் இறுதி வெற்றியை உங்களுக்கு கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். இல்லாட்டி தேவையற்ற அலைச்சல், மன உளைச்சலை கொடுக்குற மாதிரி. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார் 12ஆம் இடத்துல. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும். பயந்துக்கிட்டே இருந்து இதெல்லாம் சான்ஸே கிடையாதுப்பா, வாய்ப்பே கிடையாதுப்பா, கிடைக்கவே கிடைக்காதுப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயத்தையும் கிடைக்கிற மாதிரி பண்ணும். ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். தசாபுத்தி பக்கவாக இருந்துச்சுன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. என்ன சார் 3rd ரேங்க் கொடுத்துருந்தீங்க, இப்போ தான் புதிய பாதை, புதிய பயணம், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், நல்ல பங்குதாரர், பெரிய நேர்மையான பெரிய பணக்காரர், பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள், நல்லவர்கள் எனக்கு பங்குதாரர்களாக வந்திருக்காங்கன்னு சொல்லி கூத்தாட முடியும். அது மெடிடேட் பண்ணால் தான் அவங்கள நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். மெடிடேட் பண்ணாமல் ஈகோவாக இருந்தீங்கன்னா பெரியவங்க என்ன நினைப்பாங்க, அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனாக இருக்கான்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு செய்யணும்ப்பா அப்படி இப்படின்ட்டுருவாங்க இல்லையா.
கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க. அப்போ தான் ஒரு சமநிலை இருக்கும். மன தளர்வு வராமல், என்னதான் அலைச்சல் இருந்தாலும் பயம் இருந்தாலும் அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வாடு செய்வீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியாக வேற இருக்குது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் யார்? 6, 7 அந்த வீட்டுக்கு அதிபதி. 6 கூடையவன் 8ல் இருக்கான். விபரீத ராஜயோகம் ஏற்படும் மெடிடேட் பண்ணால். இல்லாட்டி பகை விரோதத்தின் மூலம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும், சிக்கலாயிடும். அதை பார்த்துக்கணும். 7ஆம் இடத்ததிபதி 8ல் இருக்கிறப்ப எல்லாத்தையும் முறிவு பிரிவு சிக்கல்கள். உங்கள் கூட இருந்தாலும் தசாபுத்தி நல்லா இருக்குன்னா உங்கள் கூட இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒழுங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டால் தானே சக்ஸஸ் கிடைக்கும். ஒத்துழைப்பு கொடுத்தா தானே நீங்கள் தலைவனாக இருக்க முடியும். அது மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒப்புக்கு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க, ஒரு ஊக்கமாக இது பண்ண மாட்டாங்க. இந்த பங்காளிகள் கூட்டாளிகள் யாரும் ஒத்துழைப்பு கொடுக்காதபடி போகிற மாதிரி ஆகிடும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன தான் பயந்துக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் விபரீத ராஜயோகமாக மாறும். மாபெரும் அதிர்ஷ்டம் வரும். ஆனால் அப்படியே காலி பண்ணிடுவீங்க வந்த எல்லாத்தையும். அது பொருளாக இருக்கட்டும், அதிகாரம், பதவிகள் எல்லாத்தையும் டைலூட் பண்ணிடுவீங்க, டோட்டலாக காலி பண்ணிடுவீங்க. அதனால் சுப செலவுகளை பண்ணிக்கங்க, பின்னாடி நல்லா இருக்கிற மாதிரி. உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பொதுநலமாக ஏதாவது பெரிய அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரஸ்ட்டு, பெரிய அளவுக்கு ஏதாவது தொடங்கிறது, பெரிய அளவுக்கு சந்ததிக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஏதாவது பங்களா பெரிய அளவுக்கு கட்டுறது, இப்படிலாம் கட்டிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு மரியாதையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஒரு பேசிவ் இன்கம் வரும். இமாலய சாதனையாக இருக்கும். ஏப்பா இவ்வளோ பெரிய இது இவர் எப்படிப்பா பண்ணாருன்னு ஆச்சரியமா. என்ன சார் 3rd ரேங்கில் கொடுத்துட்டு இப்படி பாசிட்டிவாக சொல்கிறீங்க? அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். இல்லாட்டி என்ன கிடைக்கும்? தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள் இப்படி தான். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி 12ல் இருக்கிறப்ப பயந்துக்கிட்டே போய் எதுவும் செய்ய மாட்டீங்க. மன உளைச்சலில் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அஷ்டம சனியாகவும் இருக்குது, அண்டு ராகு கேது தோஷமும் இருக்குது. லக்னத்திலேயே கேது இருந்து அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும், விரக்தி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்களா சிரிப்பீங்க, யோகி போல். என்னதான் பிரச்சனை, கெடுதல்கள், தீமைகள் நினச்சதுக்கு மாறாக நடந்தாலும் சிரிப்பீங்க. அது அப்படி தானே நடக்கும், இயற்கை தானே. அவர் தான் சொன்னார் அப்படின்னு. நல்ல தசாபுத்தியை பார்த்துட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் பண்ணலாம். இல்லாட்டி இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதால தான் 3rd ரேங்கில் போட்டு தலைப்பே வந்து போராட போகும் ராசிகள்னு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனாக, குழந்தைகள் வழியாக பெருமை திருப்தியை கொடுக்கக்கூடியவன் உச்சமாக்குறான். அவனே இந்த தமிழ் புத்தாண்டின் ராஜாவாக இருந்து உச்சமாகறான். ஆனால் 12ல் இருக்கிறப்ப இருக்கிற இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் மறைமுகமாக தூரக்க போய் பெரியால் ஆகிறது, ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவார். இங்கே இருக்கிற சாம்ராஜ்யம் முறிந்து போகும், அப்படி வரும். அதனால தான் போராட்டம் இருக்குன்றிருக்கேன். அது உண்மையிலேயே அப்படி ஆகுமா, அதெல்லாம் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணணும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்களா, எதே நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னுங்கிற தன்மை வந்துடும். எது நடந்தாலும் ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியமான அதிர்ஷ்டத்தை பார்த்து அப்படி ஒரு திருப்தியை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஈகோவில் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். யோசிக்கங்க. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டில் 3rd ரேங்கில், அதாவது போராட போகும் ராசிகளில் அடுத்து யார் வரா அப்படின்னா கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவங்களுக்கும் அந்த போராட்டம் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில். ஏன் அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு 2-11 கூடையவன் தன லாபாதிபதி உச்சமாகிறார். சார் அப்போ பாசிட்டிவாக தானே சார் சொல்லலாம், என்ன பிடிச்சி 3rd ரேங்கில் போட்டு விட்டு நெகட்டிவாக சொல்கிறீங்கன்னு. அவர் 6ஆம் இடத்தில் உச்சமாகிறார். அங்கே தான் பிரச்சனை. அதுவும் சுபக்கோள் 6ஆம் இடத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு. பணத்துக்கு போராட வேண்டியிருக்கும், பேரை காப்பாற்றிக்க போராட வேண்டியிருக்கும், லாபத்துக்கு பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருக்கிட்டையும் பகை, எல்லாருக்கிட்டையும் அவமானம், அசிங்கம், பிரச்சனை, இதை சந்தித்து தான் நீங்கள் அடைய வேண்டியிருக்கும். அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். இல்லாட்டி நொந்து போய் சுணங்கி போய் உட்காந்துருவீங்க.
ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 7.5 பிடியில் இருக்கீங்க, பாதச்சனியில் இருந்துட்டுருக்கீங்க. உங்களை ஸ்புடம் போட்டுட்டு இருப்பார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி. அதில் குரு பகவான் வேற உச்சமாக இருக்கிறது 6ஆம் இடத்துல போய் பகை, விரோதம், கடன், பிரச்சனைகள், போட்டி, பொறாமைகள், சண்டைகள், குறுகிய கால தண்டனைகள் இப்படிலாம் பண்ணக்கூடிய பாவத்தில் போய் உச்சமானா என்னத்துக்காக? கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக அவ்வளவு சிக்கல்களை, தேவையற்ற பகை, விரோதம், சிக்கல்களெல்லாம் சந்திக்கிற மாதிரி வந்துடும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 3rd ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாய்பாபா சொல்கிற மாதிரி பொறுமையும் நம்பிக்கையும் கடைபிடிச்சிங்கன்னாக்கா அது எப்போ கிடைக்கும்? மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்படி தியானத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு தான் அந்த சமநிலை இருக்கும். பெரிய போராட்டம் பிரச்சனை வந்தாலும் சுணங்கி போய் உட்காந்துட மாட்டீங்க. அறியாமையால் முக்காடு போட்டுட்டு உட்கார மாட்டீங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்க மாட்டீங்க. ஏன்னா சனி பகவானில் உங்களுக்கு அப்படியே நொந்துட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்கார மாட்டீங்க. இதெல்லாம் இப்படி தான் நடக்கும், பார்த்துக்குவோம். அது மெடிடேட் பண்ணுறப்ப சிரிப்பு வரும். எப்படி நல்ல பணம் வந்துட்டு இருந்துச்சு, பெரிய அளவுக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, இது ஜூன் மாதத்துலேருந்து அது உச்சமாகுது இல்லை, படுத்தி எடுக்கும். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், 1 மாதம் 2 மாதம். ஜூன் மாதத்துலேருந்து பொருளாதார ரீதியாக லாபங்கள் கிடைக்கிறதுல போராட்டங்கள் இருக்கும். அதனால தான் போராட போகும் ராசிகளில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சனி பகவானும் சரியில்லை, அண்டு ராகு கேதுவும் சர்ப்ப தோஷத்தில் இருக்கார். மேஜர் கோள்கள்லாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால தான் 3rd ரேங்க் கொடுத்துருக்கேன். பட் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2-11 கூடையும் உச்சமாகிறப்ப போராட்டம் இருக்கும், ஆனால் தன லாபம் வரும். இந்த காசு பணம் வர்றதே பிரச்சனையும் கொடுக்கும் இல்லை, ஓவராக சம்பாரிச்சிட்டான்டான்ட்டு மற்றவங்க சொந்தக்காரங்க கடன் கேட்கறது, தொல்லைகள் பண்ணுறது, பெரிய ஆளுங்க, அரசியல்வாதிகள், ரவுடிகள் டொனேஷன் கேட்குறது, இப்படிலாம் வரும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் எந்த வகையில் பிரச்சனைகள் வரும், எந்த வகையில் பிரச்சனை வந்து நீங்கள் போராட போகிறீங்க, இதெல்லாம் தெரியும். ஆனால் தன லாபாதிபதி உச்சமாகிறப்ப லாபம் கிடைக்கும், ஆனால் போராடி கிடைக்கும். மறைமுகமாக சில கெட்ட இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் ஜாதகமான எந்த அளவுக்கு அந்த லக்னாதிபதிலாம் சுபரோடு சேர்ந்து லக்னாதிபதி கெட்டு போகாமல் இருந்தாருன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி எப்படி வேணாலும் பணம் பண்ணலான்ட்டு பண்ணிங்கன்னா அதோட விளைவுகளை நீங்களும் சந்திக்கணும். பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளையும் சாரும்னு உங்களுக்கு சந்ததிக்கும் வரும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. 2 கூடையும் உச்சமாகிறப்ப பெயர் புகழோட இது கிடையாது. ஆனால் சும்மா கிடையாது. கஷ்டப்பட்டாயா இறுதியில் ஜெயிச்சாயா, சூப்பர். கஷ்டப்பட்டாவ, அப்படி கஷ்டப்பட்டா இன்னைக்கு நிற்கிறா, சொந்த காலில் வந்தவா, மற்றவங்க பார்த்து வியக்கும்படி இருக்கிறா அப்படின்னு சொல்ல முடியும் இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு. ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே இந்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்த மாதிரி இதோட மெயின் இது இந்த அருட்தோற்றம்னு அந்த அந்த ஒரு தேஜஸ் உங்களுக்கு வரும், மெடிடேட் பண்ணணும். அண்டு குரு பகவான் ராஜாவாக வந்து உச்சமாகிறது பெரிய இந்த இதில் நீங்கள் பெரிய அளவுக்கு காசு பணத்தை பார்ப்பீங்க. அதை ப்ராப்பராக இது பண்ணிக்கங்க, செலவு முறையாக இன் ஃப்யூச்சர் ஒரு பேசிவ் இன்கம் வர மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்துலேயும் பார்ட்னர்ட்டையும் முறிவு பிரிவு வராதபடி நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறது அறியாமல், ஐயா இவன் சரியே வரமாட்டான்டா, திருந்தவே மாட்டான் அப்படின்னோ, இல்லை இவன் திருந்தவே மாட்டான்ட்டு வரக்கூடிய ஆள் முறிவு பிரிவுன்னு போகிறது. அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அப்படி பண்ணிடுவாங்க. இதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த 7ல் உள்ள கேது என்னதான் போராட்டம் சோதனைகள் வந்தாலும் கூட்டாளிகள் விலக மாட்டாங்க. பாவம்பா, அப்படி கஷ்டப்படுறான், ஆனால் நல்ல ஆள், ஒழுங்காக அந்த ஒரு தேஜஸ் இருக்கும். மற்றவர்களையும் சூழலையும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடியது, ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அது மெடிடேட் பண்ணால் தான் கிடைக்கும். நான் பாட்டுக்கு அப்படியே சோம்பேறியாக உட்காந்துருப்பேன், எதுவும் செய்ய மாட்டேன்னா 7 அப்படி தான் இருக்கும். பேரை கெடுத்துக்கிட்டு பொருளாதார ரீதியாக சிக்கலை வரவழைச்சிக்குமே. குரு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார், நீங்கள் ஓடுறதுக்கு ரெடியாக இருங்க. ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வருகிறார். பணத்துக்காக ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். உடம்பு அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் ஓடுங்க. பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கெல்லாம் நல்ல கடின உழைப்பாளி தான் சனி பகவான்லாம்.
அதனால் படுத்திடாது. சாதாரண ஆளுங்க இந்த குரு மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு தான் சின்ன இதுக்கே உடம்பு படுத்தும். இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஜாதக வலிமை சனி பகவானை வச்சுட்டு சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பெருசாக அவங்க எங்கே வேணாலும் படுப்பாங்க, வெயிலில் அப்படி வேலை பார்ப்பாங்க, வேலைக்காரர்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இதே ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு ஏதோ மூளையை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுங்க ஒரு நாளைக்கு வெயிலில் நின்றுச்சு 2 நாளைக்கு நின்றுச்சுனாலே படுத்துரும். உடம்பு சரியில்லை, இது சரியில்லை, கருத்து போயிட்டேன், அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிங்கும். அதனால் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க. இந்த ஆண்டு என்னதான் போராட்டங்கள் இருந்தாலும் அபரிமிதமான தன வருவாயும் லாபங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா கிடைக்காதுங்கிறது புரிஞ்சிக்கங்க. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஓவரால் லாபம் கிடைக்குன்னு அகலக்கால் வைக்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் ஜாதகம் வெயிட் என்ன, இப்போ என்ன தசாபுத்தி இருக்குன்னு பார்த்துட்டு செஞ்சுக்கணும். அதனால தான் போராட போகும் ராசிகளில் கொடுத்துருக்கேன். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியமான வெற்றிகளை, தன லாபங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போது இந்த 3rd ரேங்கில் போராட போகும் ராசிகளை நம்ம பார்த்தோம். தமிழ் புத்தாண்டில் எல்லோருமே நல்ல, அதுவும் நீங்கள் குறிப்பாக அந்த போராட போகும் ராசிகளில் வரக்கூடிய அந்த 4 ராசிகளும் தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. ஆச்சரியங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.